Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சிறுமியை திருமணம் செய்து வைத்ததோடு 10 சவரன் தங்க நகை தராவிட்டால் போக்சோவில் கைது செய்ய வைப்போம் என பெண் வீட்டார் மிரட்டுவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மணமகன் குடும்பத்தினர் மனு அளித்த காட்சிகள்தான் இவை. சேலம் பச்சப்பட்டியைச் சேர்ந்த கந்தசாமி தேவி தம்பதியரின் மகன் சந்தோஷ்குமார் BE முடித்துவிட்டு கோவையில் பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு திருமணம் செய்து வைக்க பெண் பார்த்த பெற்றோர் சேலம் தாதகாப்பட்டியைச் சேர்ந்த BA பட்டதாரி பெண்ணை பேசி முடித்து கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு திருமண நிச்சயதார்த்தமும் நடந்தது. இவர்களது திருமணம் 2024 நவம்பர் 14ஆம் தேதி மல்லூர் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் நடைபெறுவதாக இருந்த நிலையில் திருமணத்துக்கு முதல் நாள் இரவு காதலித்த இளைஞருடன் மணப்பெண் சென்று விட்டதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த பெண் வீட்டார் தங்களது குடும்ப கௌரவம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இளைய மகளை திருமணம் செய்து வைத்துள்ளனர். எல்லா செலவும் நான் பண்ணிட்டு இப்போ அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணணும். 2வது பொண்ணுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் பொண்ணு ஓடி போயிடுச்சு. கல்யாணம் வேற ஒருத்தர் லவ் பண்ணி ஓடி போயிடுச்சு. 2வது பொண்ணு எங்களுக்கு அவங்க வீட்டு அவமானம்லாம் ஆயிடும்னு சொல்லிட்டு 2வது பொண்ணு எங்களுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நாங்க சரி வாழட்டும் அப்படின்னு நாங்களும் ஒத்துக்கிட்டோம். எல்லா விருப்பத்தோட கேட்டு அந்த பொண்ணுகிட்ட சம்மதமாமா இது மாதிரி திடீர்னு பண்றாங்க, நீ எதுவும் தப்பா எடுத்துட்டு எங்க கிட்ட எதுவும் பேசக்கூடாது, எல்லாமே உனக்கு பையனை பிடிச்சிருக்கா, ஏன்னா இவங்களாம் வற்புறுத்துறாங்கன்னு கல்யாணம் பண்ணக்கூடாது, உனக்கு இஷ்டமா அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுதான் அந்த பொண்ணுக்கு நாங்க பேசணும். அந்த பொண்ணு ஒத்துக்குச்சு. இதுதான் இரு வீட்டாருக்கும் பிரச்சனை ஏற்பட முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. அதாவது திருமணம் முடிந்த 3வது நாள் இருவரது திருமணத்தையும் பதிவு செய்வதற்காக மணமகளின் வயது சான்றிதழ் உள்ளிட்டவற்றை மணமகன் குடும்பத்தினர் கேட்டுள்ளனர். இதையடுத்து சான்றிதழ்களை எடுத்து வருவதாக கூறி சென்ற மணப்பெண் அதன் பிறகு மாமியார் வீட்டுக்கு திரும்பவே இல்லை. ஆனால் மணமகன் குடும்பத்தினர் மீது சேலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மணப்பெண் புகார் அளித்துள்ளார். 3வது நாளே அவங்க அம்மா வீட்டை நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும், எனக்கு உன்னோட ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு வான்னு சொன்னேன். அப்ப போன பிள்ளை தான் வரவே இல்லை. எங்க பையன் போன மாசம் ஜனவரி 4ஆம் தேதி என் பெரிய மகன் சூசைட் பண்ணிக்கிட்டான். அதனால நாங்க ஒரு 2-3 மாசம் எங்களால அதுல முடியல. இந்த பொண்ணு திடீர்னு மகளிர் ஸ்டேஷன்ல போய் பிப்ரவரி மாசம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு. நாங்க இல்லம்மா நாங்க இப்ப எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இல்ல, நீ காலேஜ் படிக்கிற, நாங்க இப்போதைக்கு உன்னை கூப்பிடுற மாதிரி இல்ல, 6 மாசம் எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி நாங்க மகளிர் ஸ்டேஷன்லயும் நாங்க எழுதி கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறோம். இதன் பிறகுதான் அந்த பெண் சிறுமி என்கிற விவரமே மணமகன் குடும்பத்தினருக்கு தெரிய வந்திருக்கிறது. இதை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்ட மணப்பெண் குடும்பத்தினர் 10 சவரன் தங்க நகை கொடுத்தால் கேஸ் இல்லாமல் விட்டு விடுவதாகவும், இல்லாவிட்டால் போக்சோ சட்டத்தில் சிறையில் அடைக்க வைப்போம் எனவும் கூறி மணமகன் குடும்பத்தினரை மிரட்டி வருவதாக கூறப்படுகிறது. மறுபடியும் போய் நான் 10 பவுன் நகை போட்டுட்டு வந்தேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்குது. ஏன்னா ஒரு வாழை பிடிக்கல, போன கம்ப்ளைண்ட்ல எங்கூட வாழணும்னு சொன்னது, வாழை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. இப்படி ஒரு பவுன் கொடுக்கலைனாக்க போக்சோ சட்டத்துல 10 பவுன் கொடுக்கலைன்னா போக்சோ சட்டத்துல நாங்க உங்களை கைது பண்றோம் அப்படின்றாங்க. எங்களுக்கு இன்ன வரைக்குமே தெரியாத அந்த பொண்ணு என்ன வயசு அப்படின்னு எங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியவே இல்லை. எந்த ப்ரூஃபும் கொடுக்கல. நான் தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு பத்திரிக்கை அந்த பொண்ணு பேர் போட்டு நான் பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்தேன். அந்த பத்திரிக்கை கொடுத்தோன்னா அந்த பொண்ணு வீட்டை விட்டு போனதுதான் இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வரல. ஆனால் மணமகனின் குடும்பத்தினரோ பெண்ணுக்கு நகை போட்டது உட்பட திருமண செலவுகள் அனைத்தையும் தாங்களே செய்ததாக கூறுகின்றனர். எனவே தங்களுக்கு நீதி வேண்டி குடும்பத்தோடு சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளனர். இதனிடையே சேலம் அனைத்து மகளிர் போலீசாரோ சிறுமியை திருமணம் செய்ததாக மணமகன் குடும்பத்தினர் மீதும் சிறுமியை திருமணம் செய்து வைத்ததாக மணமகள் குடும்பத்தினர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.